வணக்கம் பிஹைண்ட் வுட்ஸ். நான் இப்போது ஜப்பானில் உள்ள மியூசிக் ஃபார்மட்டான ஏங்காவோட லைவ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்காக வந்தேன். ஒரு 1.5 hours அவங்களோட மியூசிக் பேட்டர்ன் கேட்டேன். ரொம்ப பிரமாதமாக பாடினாங்க. ஏங்கா அப்படின்றது என்னென்னா ஒரு கர்நாடிக் மாதிரி, ஒரு இந்துஸ்தானி மாதிரி, ஒரு வெஸ்டர்ன் மாதிரி, ஒரு கிளாசிக்கல் ப்ளூஸ் அந்த மாதிரி ஒரு மியூசிக் ஃபார்ம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 1.5 hours நல்ல ஒரு மியூசிக் கேட்ட ஃபீலிங் எனக்கு. இன் ஃபியூச்சர் வந்து ஏங்கா டைப் ஆஃப் மியூசிக் என்னோடய மியூசிக்கில் நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆன் தி ஸ்பாட் வந்து என்னை போய் பாட சொன்னாங்க. ஏதோ பாடுறதுக்கு பதிலாக ஏங்கா மியூசிக்லேயே ஆன் தி ஸ்பாட்டில் ஏதாவது கம்போஸ் பண்ணலாமே அப்படின்றதுனால என்னோட சிங்கர்ஸை ஸ்டேஜுக்கு வர சொல்லி என்ன பண்ண போகிறேன், எது பண்ண போகிறோம் எனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது, நம்பி வந்துட்டாங்க. ஸ்பாட்டில் வந்து நாக்கமுக்க தமிழ் லிரிக்ஸ்க்கு வந்து ஏங்கா ஃபார்மெட்டில் பாடினா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாடினேன். மேபி நாக்கமுக்க கேட்டதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஃபன்னியாக இருந்திருக்கலாம். பட் இதிலேயே ஒரு லவ் லிரிக் போட்டு பாடணும்னு சொன்னால் ஏங்காவோட ரியல் ஒர்த் என்ன ஃபீல் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். நீங்கள்லாம் ஏங்கா மியூசிக் இன்னும் கொஞ்சம் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச். சில்லாக்ஸ். வணக்கம், நான் உங்கள் சில்லாக்ஸ் சாருலதா மணி. இன்றைக்கி ரொம்ப புதுமையான ஒரு நிகழ்ச்சிக்காக நாங்கள்லாம் இங்கே கூடியிருக்கோம். பாரம்பரிய ஜப்பானிய இசையை வந்து கேட்க போகிறோம். அதுவும் நம்ம சென்னையில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சென்னை பீப்புள், ஜப்பான் பீப்புள், ஃபாரினர்ஸ் எல்லாரோடையும் சேர்ந்து உட்காந்து நாங்கள் இங்கே ஹில்டனில் பார்க்க போகிறோம். எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் மற்ற நாட்டு இசைகளை கேட்ட அளவுக்கு நாங்கள் யாருமே ஜப்பனீஸ் இசையை கூர்ந்து கவனித்தது கிடையாது. ஸோ இன்றைக்கி அது எப்படி இருக்குது, அதில் என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி பாடுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். ஸோ வெரி என்ஜாயிங். எஸ்டெல் ரிசார்ட்ஸ் அண்ட் பிரிட்டோஸ் அகாடமி வந்து சேர்ந்து இந்த இவெண்ட்டை பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் பிரபலமான மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி சார் வந்து இந்த இவெண்ட்டை சிங்கர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. Today our CKB band came from Chennai. So we are very welcome to seeing all of you. So these three ladies are our band vocalists. And then please come join us. Thank you. பின்னணி பாடகி ஸ்ரீ ஹதுமிதா பேசுகிறேன். We are speaking to you from a very different show. இங்கே வந்து சட்டா Foundation is presenting a first ever foreign singer. He's a Punjabi singer Chadda who is been trained in the Japanese music form. Enka அப்படின்னு ஒரு Japanese musical form வந்து present பண்ண போகிறாங்க. So being popular singers of film music, நாங்கள் we are really looking forward to what is this music, வந்து என்ன மாதிரி பாடல்கள், என்ன மாதிரி இசை அவங்க present பண்ண போகிறாங்கன்னு பார்க்க நாங்கள் we are really looking forward. So I hope it will be a nice show. Thank you. Hi, this is Prasanna. And in the event வந்து ஜப்பான் மியூசிஷியன்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் அது சென்னையில் நடக்கிற ஒரு பெரிய ஒரு சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஷோ பார்க்குறதுக்கு நாங்கள்லாம் கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்கணும். we are all very eager. all musicians மட்டும் இல்லை, ஆடியன்ஸ் கூட நல்ல வரவேற்பு இருக்குது. we are going to enjoy this show now. Thank you. Japan Chennai from India, the Consulate General of Japan Chennai from India. Death leaves a heartache no one can heal. Love leaves a memory no one can steal. The agony of death and destruction is painful. Such was the condition of Japan on 11th March 2011 when it was hit by tsunami. The tsunami waves have rolled away, but the sorrow and grief still prevails in many hearts. It can be healed by the feeling of humanity. Humanity is to feel pain, sympathy and compassion. In addition to the loss of life and destruction of infrastructure, the tsunami caused a number of nuclear accidents and after effects of which still persist in the lives of the people there.
have a fashion show. Thank you very much, Chennai. It was wonderful that I could make this show possible in Chennai. Enka, which is the Japanese ghazals, we say, and today it was a wonderful evening I had, and this is all we did it for Japan and India's friendship. My name is Xavier Brito. I am the chairman of INDEB Group of Companies, St. Brito Academy of Schools and College, also Estel Hotels and Resorts. Today's function is to build Indo-Japan cultural relationship. One Mr. Chadha, an Argentinian, few years back went to Japan and became a very popular enko Japanese music, popular singer. And he really wanted to bring this music back to India, and he had a very big concert recently in Delhi. It was a big success. He brought all the musicians from Japan to give performance in the enko music. This is being done for a good cause to support the tsunami victims of Japan. He has made a Chadha Foundation basically to get contributions and to support the tsunami victims. Since this is for a good cause, and Chadha being my good friend, our group joined him in making this function and performance with these Japanese people. All of you will have to do the best in order to support the tsunami victims. Thank you. It's really
it was a mellifluous concert because almost all the songs were filled with melody, and most important was, it had a lot of Indian flavor, but anyway, music is always, very good to ears, and I really don't know what to say about this concert because I'm just again fallen deep into love, because it was mostly love songs, and thanks for this wonderful concert, and thanks to the organizers.